ப்ரோ உங்க சின்ன வயசு போட்டோவை காமிங்க ப்ரோ. அட இது முன்னாடியில இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எப்படியாவது இந்த டாஸ்க் முடிக்கணும்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கிட்ட கிருட்டுன்னு தேடி வச்சிருக்கேன்ப்பா. எல்லா கேமராமேன் போட்டோக்குள்ள இந்த போட்டோ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எடுத்த போட்டோ, பெரியமா பொண்ணோட கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோ. பாத்தீங்கன்னா எங்க அம்மா கையில தூக்கி வச்சிருப்பாங்க. என்ன எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சத்துணவு படிக்கும்போது எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா சார் பக்கத்தில் நிற்பேன், பார்க்கவே அப்பாவி போல் நிற்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே அப்பாவிங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. பார்த்தீங்களா திருநாரெலாம் நெத்தியில் பூசியிருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4ஆம் கிளாஸில் எடுத்தது. இதுலேயும் அப்பாவி போல் தான் உட்காந்துருப்பேன். அதாவது மண்டையில் உள்ள கட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள கட்டிங், அதாவது கரிச்சா மண்டை கட்டிங் நாங்கள் சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒட்டா வெட்டி வச்சுருப்போம். அதாவது ஒட்டா தான் வெட்ட வைப்பாங்க வீட்டில். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எடுத்தது. இதில் எப்படி நிற்கும் பார்த்தீங்களா, எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா அப்படிலாம் இருக்காது. அதே கரிச்சா மண்டை கட்டிங்கோட தான் இருப்பேன். எப்படி பார்த்தாலும் மொக்கையாக தான் இருந்திருப்பேன். சரிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.